அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இப்போ என்னதான் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆனாலும் ஃபேமிலியில வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அடிக்கடி வந்து மீட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, ஆமா ஆமா அதெல்லாம் தாண்டி அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டா. உங்க வீடு தான் ஸ்ட்ரிக்ட். எங்க வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்டுபிடிச்சிட்டு இப்பவே ஆமா, ஏன்னா ஆமா. உங்க வீடு கூட ஓரளவுக்கு ஆமா ஓகே. ஆமா 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 அவங்க கொஞ்சம் நார்மல், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஓகே, அதெல்லாம் தாண்டி இந்த பல தடைகள்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் 2 பேரும் வெளியே போயிருப்பீங்கல்ல, பல பிளான் போட்டு எங்க போனீங்க ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து இவங்க சென்னைக்கு வந்தாங்க. இவங்க சென்னை வந்தாங்க. ஆனா என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க, திருநெல்வேலியில தான் ஃபுல்லா. இல்ல என்கேஜ்மெண்ட் வந்து லாஸ்டா தான் ஆச்சு. பூ வச்சிட்டு இந்த 9 மந்த்ஸ் என்கேஜ்மெண்ட் முடிச்சு 1 மந்த்ல கல்யாணம் ஆயிடுச்சு. பூ வச்சு ஒரு கேப்பா? ஆமா, பூ வச்சு 9 மந்த்ஸ்க்கு கேப் இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் மேரேஜ் சேம் மந்த்ல. ஓகே. ஆமா, Feb 1 என்கேஜ்மெண்ட், Feb 22 கல்யாணம். ஓகே. ஸோ இப்போ இவங்க சென்னை ஏதோ ஒரு ஷாப்பிங்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் சரி சும்மா வெளியில மீட் பண்ணணும். நான் என் தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு அஃபிஷியலா வீட்டில் ப்ராப்பரா சொல்லி ஆமா மூவி போனோம் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆமா ஆமா தக் லைஃப் மூவி. பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா தனியா போனதான பிரச்சனை, எல்லாரும் கூட்டத்தோட போயிட்டோம். பட் அந்த ஒரு ஆசைலாம் இருந்திருக்குல்ல உங்களுக்கும், தனியா போய் மீட் பண்ணணும், கல்யாணம் அவங்க பண்ணி எதிர்பார்த்துட்டு நான் தனியா தான் வருவேன்னு நினைச்சாங்க. பாருங்க ஏங்க இவ்வளவு கூட்டம் அப்படின்னாங்க. ஹர்ஷா டைல்ஸ் இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராடினரி.